வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் 65 எப்படி பண்றது, எப்படி மசாலா பெசரி வைக்கிறதுங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்னா, இதுக்கு மசாலா பொடி பாத்தீங்கன்னா, இது வீட்டுல அரைச்ச மசாலா தான். இது எல்லாத்துக்குமே போடலாம். நான் சொல்லியிருக்கேன் நேத்தே, நம்ம வெஜிடபிள் பிரியாணில பார்த்தோம்ல, அந்த மசாலா தான். கடை மசாலா எதுவும் போடாம இந்த மாதிரி பண்றது எப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 1.5 ஸ்பூன் இந்த மசாலா போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த மசாலா பொடியிலையுமே மிளகாய் இருக்கும், அதனால நம்ம காரம் இருக்கும், அதனால கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கணும். இது அரைச்சு வச்சுக்கிறது தான், கடையில வாங்காதீங்க. மோஸ்ட்லி வீட்டுல அரைச்சு போட்டீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு சரியா இருக்கும் இது. அப்புறம் மிளகுத்தூள் பாத்தீங்கன்னா சும்மா கொஞ்சமா மிளகுத்தூள் இந்த அளவுக்கு எடுத்து மிளகுத்தூள் போட்டுக்கணும். இந்த அளவுக்கு மிளகுத்தூள் போதும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்புமே நீங்க கம்மியா போட்டீங்கன்னா போதும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கடைசியா ஒரு எக்கு இந்த மாதிரி இப்படி ஒரு எக்கு உடைச்சி இதுல ஊத்திக்கிறோம். நம்ம இதை நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சிலருக்கு சில குழந்தைங்களுக்கு குறிப்பா என்னன்னா கலரா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நாங்க அந்த மாதிரி எங்க வீட்டு பசங்க நினைக்க மாட்டாங்க. உங்க வீட்டு குழந்தைங்க அப்படி நினைக்கிறாங்கன்னா நீங்க இதுல இது கலந்துக்கலாம். கேசரி பவுடர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா கலரா இருக்கும். ஆனா அதுவுமே ரொம்ப கம்மியா போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு தான் கடையில வைக்கிற சிக்கன் 65 மசாலா வாங்காம வீட்டுல ரெடி பண்ணி நம்ம கொடுக்குறோங்கிறப்ப நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கேசரி பவுடரை சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அந்த சிக்கனை இதுல பெசரிக்கலாம். சிக்கனை இதுல போட்டு நல்லா மேரினேட் பண்ணணும். அப்படி பாருங்க, இதுவே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு. அப்புறம் எதுக்கு நம்ம கடை மசாலா வாங்கணும்? இதை நல்லா பெசரி வச்சுக்கலாம். இதுல நீங்க என்ன பண்ணணும்னா, பொரிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலைய உருவி, கொத்து இல்ல 2 இதழ் கருவேப்பிலைய